ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நண்டு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், 4 கீத்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 20 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 15 மிளகு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடல் நண்டு தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் ஆயிலு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. 10 பல்லு பூண்டை நான் தட்டி சேர்த்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டே அதிலேயே ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிடும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த நண்டை எடுத்து அந்த மசாலாவோடு போட்டுக்கோங்க. அப்படியே நல்லா மசாலாவோட நண்டு வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் மிக்ஸி ஜாரில் மசாலாவை மட்டும் அரைச்சா போதும். நண்டை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. நண்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இதை இட்லி, தோசை, சாதம் 3க்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.